குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று தான் குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இதில் 6244 போஸ்ட்டுக்கு கால்பர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அடிப்படையில் நம்ம 3 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி புதுசாக 4 போஸ்ட்டை சேர்த்துருக்காங்க. 4 போஸ்ட் என்ன அப்படின்னா, வனக்காப்பாளர், வன பாதுகாவலர் சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனியாக ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஜூனியர் ஸ்டண்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. நம்ம 3ஐயும் 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல விஏஓ, இதுக்கான ஏஜ் லிமிட் என்னங்கிறத பார்த்துடலாம். விஏஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விஏஓ போஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா 1/7/2024 1/7/2024 இந்த நிலவரப்படி அவருக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வயசு முடிஞ்சு 22 ஆரம்பிச்சிருக்கணும். புரியுதுங்களா? 22 ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி 32 வயசுக்குள்ளே இருக்கணும். 32 முடிஞ்சிடக்கூடாது, 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜை வச்சுருக்காங்க. இதில் தமிழ்நாடு சிறப்பு விதிகளின்படி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வயசு என்ன அப்படின்னா 42 வயசு. 42 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதி திராவிடர், பழங்குடியினர், அருந்ததியர், ஆதரவற்ற விதவை, அது மட்டும் இல்லாமல் பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிற விதவையும் சேர்த்து தான் 42 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஓசி கேட்டகரி மட்டும் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? ஓசி கேட்டகரிக்கு எந்த சலுகையும் இல்லை. அவங்களுக்கு 21 to 32 தான். அவங்க நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த சலுகையும் இதில் கொடுக்கல. அடுத்தது புதுசாக இணைச்ச போஸ்ட்டு வனப்பாதுகாவலர், வனக்காப்பாளர். இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2024 1/7/2024 நிலவரப்படி 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகி 22 ஸ்டார்ட் ஆகிருக்கணும். புரியுதுங்களா? 22 ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 32க்கு உள்ளே இருக்கணும். 32 தாண்டி போகக்கூடாதுங்க. இருந்தாலும் தமிழ்நாடு சிறப்பு விதிகளின்படி இந்த போஸ்ட்டுக்கும் வயது சலுகை கொடுத்துருக்காங்க. என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 37 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 37 வயசுங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? 37ங்கிறது எல்லாருமே எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோன்ட் வரி. 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். அடுத்தது நார்மலாக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2024 1/7/2024 இந்த நாளின் நிலவரப்படி 18 வயசு கம்ப்ளீட் ஆகி 19 ஸ்டார்ட் ஆகிருக்கணும். புரியுதுங்களா? 18 வயசு கம்ப்ளீட் ஆகி 19 ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 32 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 32 கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது. சரி, இருந்தாலும் தமிழ்நாடு சிறப்பு விதிகளின்படி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், அருந்ததியர், ஆதரவற்ற விதவைகள். ஆதரவற்ற விதவைகள்னால் எம்பிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, விதவைன்ட்டு வந்துட்டாவே ஓசி தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே சேர்த்து 37 வயது வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அடுத்தது இதே ஒருத்தர் எம்பிசி, பிசி, பிசிஎம்மாக இருக்காருன்னா 34 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். சரி, இருந்தாலும் இவங்க கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை முன்னாடி பிடிஎஃப் போட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறப்பு விதிகளின்படி உயர்கல்வி இருந்தால், அதாவது குறிப்பிட்ட அந்த கல்வி தகுதியை தாண்டி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த அளவு பொதுக்கல்வி தகுதிக்கு மேம்பட்ட பொதுக்கல்வி தகுதி பெற்றிருந்தால், 10ஆவதுக்கு அடுத்தது பொதுக்கல்வி தகுதி அப்படிங்கிறது 12ஆவது, 12th படிச்சிட்டாவே அவருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இவங்களுக்கு மட்டும் நார்மலாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஆனால் புதுசாக சேர்க்கப்பட்ட அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டோ அல்லது விஓ போஸ்ட்டுக்கோ இந்த ரூல்ஸ் பார்த்திங்களா, இந்த தளர்வு விதி பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ரூல்ஸு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஒருத்தர் டிகிரி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோ அல்லது டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ போஸ்ட்டோ எடுக்கலாம். பட் விஓ போஸ்ட் எடுக்க முடியாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டை எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், சார் என்கிட்ட வந்து 10th மார்க் ஷீட் இருக்குது, ஆனால் அதில் வந்து நான் பர்த்து டேட்டு வந்து தப்பாக போட்டிருக்காங்க, என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது சார், அதில் வேறு டேட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. பட் அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ பிறந்த சான்றா எதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் பிறந்ததுக்கு எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடியது 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் தான். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டே முதல்ல உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் அடைய தேவையில்லை. இப்போ ஒருவேளை உங்ககிட்ட 10வது மார்க் ஷீட்டும் இருக்குது, 12th மார்க் ஷீட் இருக்குது, அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டோ டிசியோ அல்லது நீங்கள் டிகிரி பண்ணதுக்கான மார்க் ஷீட்டோ வாங்கி அதை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் தப்பாக இருக்குன்னு நீங்கள் எந்த உரையும் பண்ண தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா?